இங்கே கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஏன்னா கதகதப்பா இருக்குல்ல, அதனால இங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட ஜாலியா இருக்கும். வெளியில இருக்க உள்ள போய் உட்கார வரீங்களா? அந்த நெருப்பு 1800 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம என்ன ஆக போறோம்னு பாப்போம் வாங்க. இருக்கிறது சிரிப்பா இருக்குடா மச்சான். உனக்கையா இருக்குடா எனக்கு. நானும் ரொம்ப நேரம் சுத்தமா ட்ரை பண்றேன். காதுல அழுக்கா இருக்க மாட்டேங்குது. பிள்ளைங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு என் பிள்ளைங்களா. என் காதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். உங்க எல்லாருக்கும் நான் தெரியும், எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு ஹோபி வந்திருக்காரு. இந்த வாட்டி யார் கெஸ்ட்னு நீங்க கண்டுபிடிங்க, பார்க்கலாம் முடியுமா? எப்பா சரியான குளிர். எங்க போனாங்க அந்த 2 பேரும்? குளிர்ல சுச்சு போயிடுவோம் போல. நான் இங்கே எத்தனை டெம்பரேச்சர் இது? எனது -7. ஐயோ, எப்படி இங்க நிக்கிறது? நானு என்னால முடியல. நான் உறைஞ்சிருவேன் போல. அவ்வளோ குளிர் எனக்கு தாக்க முடியல. சரியாதான் வந்துட்டோம்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஜேகே, இழைச்சி போயிட்டியே. எனக்கு இப்பதான் நம்ம ஷோட கெஸ்ட் இவங்க தான். வணக்கம், வாங்க வாங்க வாங்க. ஓ ஜேகே, எப்படி இருக்க? வாங்க ஜிவின். டைரக்டர் ஷோ உள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம ஹாட் சவுனா வந்து உட்கார்ந்து இருக்கோம். வெளியே இருக்கிற பனிக்கு இங்க வேற லெவலா இருக்கு. உள்ள கரகரப்பா இருக்கு. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருக்க. அதெல்லாம் Dress எல்லாம் வேற லெவலா போட்டுருக்கீங்க. டக்குனு உள்ள போயிடலாமா? எனக்கு நடக்குது. இல்ல ஜேகே கிட்ட பேசுறது பிடிக்கலையா? அப்படி இல்ல, நீங்க பேசுங்க பேசுங்க. இந்த ஷோ நல்லபடியா தொடங்குறதுக்கு எல்லாரும் வாழ்த்துங்க. சரி ஓகே? வாழ்த்துங்க சொல்றாப்ல. எல்லாம் ஜிவின் என்ன உட்கார்ந்துருக்கீங்க அப்படியே ஸ்டாஃப்லாம்? தம்பி, எங்க டீம் மெம்பர்ஸ்லாம் இப்படிதான், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸ்டாஃப்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப காமெடியா இருக்கு எனக்கு இங்க இருக்கவே. இங்க கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஏன்னா கதகதப்பா இருக்குல்ல, அதனால இங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட ஜாலியா இருக்கும். வெளியில இருக்க உள்ள போய் உட்கார வரீங்களா? அந்த நெருப்பு 1800 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம என்ன ஆக போறோம்னு பாப்போம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க சொல்றது எப்பன்னு சொல்லிடணும்ல. ஸ்டார்டிங்ல எத்தமா தான் இருக்கு. வெளியே -7 டிகிரி செல்சியஸ்ரா. அங்க இருக்க முடியல, இங்க கொஞ்சம் இருக்க முடியுது. வெளியே ஏன் குளிருதுன்னா நம்ம பனியில டைரக்டா நிக்கிறோம். ஆனா இங்க நெருப்பு கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா நின்று தானே குளிர் காயிரும். அதனால நல்லா இருக்கு. ஆமா, உள்ள போயிட்டு வந்தது எப்படி இருக்கு? வேற லெவலா இருக்கு. உடம்புக்கு கால் வலியெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா. எனக்கு புத்துணர்ச்சி தருது. என்னதான் வெளியில -டிகிரில பனி அடிச்சாலும் உள்ள இந்த வெப்பத்தை ரொம்ப நேரம் நம்மளால உட்கார்ந்து இருக்க முடியல. நம்ம அப்பப்ப கொஞ்சம் வெளியே போய் தான் உட்கார்ந்து ஆகணும். வாங்க. கேம்ல அவுட் ஆனா மண்டையில முட்டை அடிக்கணும். அடிக்கடா முட்டை. ஏதாவது ஒண்ணு அவுச்ச முட்டையா இருக்கும், இன்னும் பச்சை முட்டையா இருக்கும். மண்டையை வேஸ்டா போயிடும். அப்புறம் என்ன செய்வீங்க? எடுத்தா பச்சை முட்டை இருக்கு. நீங்க அடிக்காதீங்க, எடுத்துங்க. நம்ம திரும்ப உள்ள போய் உட்காரணுமா என்ன? தெரியலையே என்னன்னு. ஐயோ, ரொம்ப நேரம் அந்த நெருப்புக்கிட்டே நின்றுட்டேன். நல்லா சுட்டுருச்சு. பின்னாடி முன்னாடி மட்டும் சிலிப்பா இருக்கு. முன்னாடி சிலது நம்ம சேர தள்ளி போட்டு திரும்ப உள்ள போமா? அதுக்குள்ளயா? இதெல்லாம் சாப்பிட்டு போறோம். என்னால முடியல, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது வெப்பத்துல. முட்டை சாப்பிட்டா சத்துன்னு சொல்லுவாங்க. அதே ஸ்நாக்ஸா தரீங்க நீங்க. சவுனாக்கு வந்தாலே ஸ்நாக்ஸ் தான் வழக்கம். ஆமா ஆமா, அது உண்மைதான். உட்காருங்க. எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் வெளில பரவாயில்ல, அவங்க தான் விட்டா. என்னால முடியல. என்ன பூசா இருக்கு? துண்ட தலையில போட்டுக்கிறோம். ஏன் கப்பாக்கு வந்துருச்சா? வாங்க எந்திச்சு போவோம். என்னால முடியலங்க. அநியாயத்துக்கு இருக்குதுடா. என் வேர்வை என் வாயிலே வந்து ஊத்துதுடா. கடுப்பா வருது. என்னால இங்க நிக்க முடியல. நான் வேற கேமராமேன் அனுப்பிச்சு விடுறேன். இவங்களே கிளம்புறாங்க பாருங்க. கிளம்புவோம். எனக்குலாம் ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. என்னால முடியலப்பா சுத்தமா தம்பி. சரி, அடுத்த கேமை போடுவோம். சீக்கிரம் நம்ம அடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ல. அடுத்து பீர் தான் கொஞ்சம் பாக்கி இருக்கு போல. அதை குடிச்சிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். சரி, பீரா வச்சிருக்கீங்க. உடம்புக்கு சூடு தேவை. அதுக்கு நீ இவ்வளவு சூடுல உட்கார கலகலப்பா இல்ல, உடம்பே எரியுது. அதனால அவ்வளோ ஹாட்ல வந்து ரொம்ப நேரம் உட்கார கூடாது. ரொம்ப நேரம் கூட இல்ல, அதுல உட்காரவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, ஹீட் உடம்புக்கு ஆகாது போல. அப்பா என்னால முடியல சுத்தமா. எவ்வளவு சூடு அப்பா. கையை காட்டுங்க. தோல் எதுவும் உறிஞ்சிருக்கா உங்களுக்கு? என்ன சாச்சா? இல்ல பாக்குறேன். அவ்வளவு சூடு அந்த தோல்கள் உறிஞ்சிச்சான்னு பாக்குறேன். சரி, எல்லாரும் கவனிங்க. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க போய் சாப்பிடலாம். ஆமா, நான் ரெடி பண்ண சொன்னேன். சூடாடுறதுக்குள்ள போங்க. சாப்பாடா? இந்த ஒரு டேஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன் எங்கேயோ. ஆனா எங்கன்னு சரியா சொல்ல தெரியல. நல்லா இருக்குது டேஸ்ட். ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்குமே பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டா வருது. நல்லா ஸ்வீட்டா இருக்கு. சுடுது. இந்த குளிர்ல சூடா சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுறது செமையா இருக்கு. செமையா இருக்கா? உங்களுக்கு பிடிக்கும்னு ப்ரிப்பேர் பண்ண இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க.
நான் பொதுவாக உங்களை சாப்பிடாங்க கூப்பிட்டு சும்மா பேசிட்டு விட்டுலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு விஷயம் செய்யட்டுமா? காது க்ளீன் பண்றது. ஓ, நீ என் பையன் மாதிரி ஜீவன், என் மடியில படுத்துக்கோ, நான் உன் காது சுத்தம் பண்ணி விடுறேன். எனக்கு உண்மையில அப்பா மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஐயோ ஐயோ, உனக்காக டவல்லாம் விரிச்சு விடுறேன், வந்து படுத்துக்கா. ஓடியா ஓடியா, அப்பா மடியில வந்து படு. நான் பாரு சுத்தம் பண்ணி விடுறேன் காதை. சீக்கிரம் முதல்ல ஜேகேவை படுக்க வைங்க. உன்னை வீடியோ இருக்கிறது சிரிப்பா இருக்குடா மச்சான். உனக்கே இருக்குடா எனக்கு. நானும் ரொம்ப நேரம் சுத்தம் பண்ண ட்ரை பண்றேன், காதுல அழுக்கா இருக்க மாட்டேங்குது. பிள்ளைங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு என் பிள்ளைங்களா. என் காதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு, நீங்க அது வரைக்கும் விளையாண்டுட்டு இருங்க. செல்ஃபி எடுக்கணும். எங்க அப்பாக்கு நான் காது பார்த்துட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. நிரூபிச்சுட்டேன். ஓவர ஓட்டிக்கிட்டு உறவு கொண்டாடுறாங்களே. சரி சாப்பிட போலாமா? நான் உனக்கும் குளிர்தா? ஜாக்கெட் எடுத்து மாட்டிட்டேன். ஆமா குளிர். சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும், மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. வைக்கிற பழக்கமே நான் கிடையாதுங்க, ஃபுல்லத்தையும் முடிச்சிருவோம். அதான் நல்லது. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய ஃபன் பண்ணோம். என் ஷோல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. முன்னாடி வந்தவங்களாம் எப்பா எத்தனை வகையான சாப்பாடு டேபிள் உள்ள வச்சிருக்கீங்க, என்னவே முடியல. அவ்வளோ எனக்காக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப, அதாவது எங்களுக்காக பண்ணியிருக்கப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நீங்க வரணும்னு தான் இவ்வளவு ஏற்பாடுமே. உலகத்துல எத்தனையோ பேர் பிடிஎஸ் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, ஆனா நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன் பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், சந்தோஷமா இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, கூப்பிட்டீங்க நம்ம மரியாதைக்கு வந்துடுவோம். அது இல்லாமல் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம வர்றது தான். நம்ம ஷோ வந்து ஃபன்னான ஷோ வர இருக்கா, அதனால ஹோபி வச்சு வர வீடியோ போட்டுருந்தீங்க போல. காமெடி புதுசாக அவன் வந்து ஷோ நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோபி வந்தப்பயும் அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கு. இன்னும் நிறைய சாப்பிடுங்க. போதும், வயிறு ஃபுல்லு. எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், சாப்பிடாம இருந்தா எப்படி? எல்லாத்தையும் காலி பண்ணணும். சாப்பாடு வேலை பண்ணுமா? ஜேகே வீட்டில் இருக்கான், கவலையே இல்லை. அவன் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுருவான், அப்படியே முழுங்கிடுவான் சாப்பாடெல்லாம். அவனுக்கு பேரே ஃபுட் இன்ஹேலர், சாப்பாட்டு முழுங்கி. நான் இப்பெல்லாம் நிறைய சாப்பிட்றேன், வாய்க்குள்ள போட போட வயிற்றுக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸும் பண்ணிடுறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நான் லிமிட்டாக தான்ப்பா சாப்பிடுவேன். ஹரிராங் ஆல்பத்தை பத்தி சொல்லுங்க, புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் பாட்டுலாம் கேட்டேன், ஸ்விம் பாட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு. ஹரிராங் ஒரு ஃபுல் ஆல்பமு, அதில் 14 பாடல்கள் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் எஃபர்ட் போட்டு இந்த ஆல்பத்தை பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய கேப் இருந்துச்சு, 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய ஆல்பமாக செஞ்சுருக்கோம். உள்ளே இருக்கிற பாட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டான வைப்பில் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் ஹரிராங் ஆல்பத்தை ஸ்ட்ரீம் பண்ணுங்க. எம்பிலாம் ரொம்ப இனோவேட்டிவா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. பார்த்தேன் எல்லாரும் ஹரிரங்குக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுமே அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு தெரியும். கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பிடிஎஸ் வராங்கன்றப்ப எல்லாரோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதை நீங்க அழகா கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. ஃபேன்ஸ்லாம் குஷியா இருக்காங்க. 2 வருஷம் இல்ல, இப்ப எப்படி பாட்டு விட போறாங்க, எப்படி விட போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க வேற லெவலா அந்த ஆல்பத்தை விட்டுட்டு இப்ப மஜா பண்ணிட்டு இருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. யாரோ ஒரு பாக்க நாங்க எதிர்பார்க்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. எல்லா பாட்டுமே 14 பாட்டுமே வந்து ஆமிஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை கேட்டதுக்கு அப்புறமேட்டு. உண்மையிலே வேற லெவலா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா எல்லா பாட்டுமே கேட்டுட்டு தான் உட்காந்துருந்தேன். அதுலயும் அந்த மெயினான அந்த எம்பி பாட்டு விட்டீங்களே, சொல்றப்பவே எனக்கு மனசு குழுகுன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற மெம்பர்ஸ் கேட்டாலுமே அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண சாப்பாடு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருக்கா டேஸ்டா? எனக்கு நான் வயிறார சாப்பிட்டுட்டா, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டேஸ்ட்லாம் செம்மையா இருந்துச்சு. எத்தனை வகை சாப்பாடு வச்சிருக்கீங்க நீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க போல. இவ்வளவு பெரிய ஆளுங்க வரீங்க, இதை கூட செய்யலாம் எப்படி? இந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமா ஆமா, நானும் மிஸ் பண்ணுவேன். எனக்கு காதுலாம் குடையிறோம். ஜீவன் எனக்கு காது குடைஞ்ச கிளிப் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. எனக்கு திரும்ப நல்ல மெமரி, அதனால ஆட் பண்ணிடுங்க அந்த கிளிப்பை மறக்காம. வாங்க. என்ன சீஸ் அடிக்கலையா? டிஃபரெண்டான டைப்ல சீஸ் அடிக்கலாமா? கையை உள்ள விடுங்க எல்லாரும். ஓ, இந்த மாதிரியா? ஓகே. இன்னைக்கு நினைவுலாம் நினைச்சு பார்த்தாலே சிரிப்பா தான் இருக்கு. சிரிக்கிறது பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க ஆல்பம் ரிலீஸுக்குலாம். செமையா இருந்துச்சு. ஆனா நான் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இது என்ன புது வீடியோவா இருக்கு? சின்ன வீடியோ ஒன்று எடுக்கணும்ல. அட இருங்க இருங்க, என் கை எங்கேயோ போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் வேற லெவலா இருக்கு. நீங்க வேற லிஸ்ட் சேர்ந்துக்கிறீங்களே. உங்க நம்பர் கொஞ்சம் போட்டு தரேன். இதுல என்ன இருக்கு? ஜிபியோட நம்பர் கிடைச்சிருச்சு, ஜேகேயோட நம்பர் கிடைச்சிருச்சு, ஹோபியோட இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க நம்பர் கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல என்ன இருக்கு? இல்ல பொதுவா யாரும் தர மாட்டாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் தருவாங்க. அப்ப இவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க தானே? ஆமா கண்டிப்பா. என்ன கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆமா, எல்லாம் முடிஞ்சு போச்சுல. இருங்க இருங்க, குரூப் போட்டோ எடுத்துக்கணும்ல. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நம்பர்லாம் வாங்கியிருக்கேன், கேமரா ஆஃப் பண்ணி விட்டீங்க அதுக்குள்ள.
பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, என்ன மறந்துடாதீங்க. உங்களை போய் மறப்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஷோ பண்றதா எங்களை கூப்பிடுங்க, அடிக்கடி வருவோம், ஜாலியா இருக்கு போல இங்க வந்தாலும். ஆமாம்மா நிஜமா நான் கண்டிப்பா அடுத்த வாட்டி இங்க வந்தே ஆகணும். விட்டா மத்த மெம்பர்ஸ் சேர்த்து கூட்டிட்டு வரலாம் இங்க அடுத்த வாட்டி வரப்ப. என்ன அப்படியா? சந்தோஷம். நான் உங்களை இன்வைட் பண்ற, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பாய் 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 பாய்.